Hello students, welcome to my channel. இப்போ என்ன பார்க்குறோன்னா 11th accountancyல chapter 10ல illustration 4 பார்க்குறோம். A firm purchased a plant on 1/1/2018 for rupees 9,000 and spent 1,000 as erection charges. ஒரு firm வந்து பிளான்ட்டை பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. இப்போது எவ்வளோக்கு பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்னா 9,000க்கு. அதுக்கான எரெக்ஷன் சார்ஜஸ் அதாவது ஃபிட்டிங் சார்ஜஸ் வந்து 1,000 ஆகுது. அப்போ நம்ம ஒரிஜினல் காஸ்ட் வேல்யூ எவ்வளோ வரும், மொத்தமாக சேர்த்து 10,000. ஓகேவா? Calculate the amount of depreciation for the year 2018க்கு 15% வந்து amount of depreciation rate of depreciation கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு அண்டர் த ரிட்டன் டவுன் வேல்யூ மெத்தடில் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அக்கௌண்ட்ஸ் ஆர் க்ளோஸ்ட் ஆன் 31st March எவ்ரி இயர். மார்ச் மந்த் வந்து அக்கௌண்ட்ஸ் வந்து க்ளோஸ் ஆகுது. ஓகேவா? இப்போ இது எப்படி ரிட்டன் டவுன் வேல்யூ மெத்தடில் போடுவோன்னு பார்க்கலாம். இது ஒரிஜினல் காஸ்ட் எவ்வளவு 9,000 பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அதோட சார்ஜ் ஃபிட்டிங் சார்ஜஸ் வந்து 1,000. அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 10,000 நமக்கு கிடச்சிரும். ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷன் 15% கொடுத்துருக்காங்க. இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணது எப்போ 1/1/2018 பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இதை நம்ம எவ்வளோ மந்த் யூஸ் பண்ணியிருக்கோன்னா இந்த 3 மார்ச்சோட அக்கௌண்ட்ஸ் வந்து க்ளோஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ மார்ச்னால் ஜனவரியில் பர்ச்சேஸ் பண்ணி மார்ச்சில் க்ளோஸ் பண்ணணும். அப்போது 3 மந்த்து. ஓகேவா? ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச் 3 மந்த்துக்கு கால்குலேட் பண்ண போகிறோம். 10,000 இன்ட்டு ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷன் 15%. அப்போ 15/100 இன்ட்டு 3 மந்த் 3/12 கால்குலேட் பண்ணிங்கன்னா 375 கிடச்சிரும். இதுதான் அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 5th சம் பார்ப்போம். illustration 5 பாருங்கள். calculate the amount of depreciation and depreciation rate ரெண்டுமே கால்குலேட் பண்ண வச்சுருக்காங்க. அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷனை கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. டெப்ரிசியேஷன் ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷனை கால்குலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரம் த ஃபாலோயிங் பை யூஸிங் எந்த மெத்தட்னா ஸ்ட்ரைட் லைன் மெத்தடில் வந்து கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆல்சோ கிவ் ஜேர்னல் என்ட்ரிஸ் ஃபார் த ஃபஸ்ட் 2 years. 2 yearsக்கு ஜேர்னல் என்ட்ரிஸ் கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. த புக்ஸ் ஆர் க்ளோஸ்ட் ஆன் 31st December 2000 எவ்ரி இயர். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த இயர் வந்து எந்த மந்த் வந்து அவங்க க்ளோஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு January 1, 2016. இப்போது January 1 தான் வந்து என்ன பண்ணுறாங்க, பேமெண்ட் டு வெண்டார் ஃபார் பர்ச்சேஸ் ஆஃப் மெஷினரி. மெஷினரியை பர்ச்சேஸ் பண்ணி வெண்டாருக்கு பேமெண்ட் கொடுக்குறாங்க 1,40,000. அப்புறம் அதோட டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜ் ஒரு 1,000. இன்ஸ்டலேஷன் காஸ்ட் வந்து 9,000. அப்போ நமக்கு ஒரிஜினல் காஸ்ட்டோட வேல்யூ எவ்வளோ வரும், 1,40,000 + 1,000 + 9,000 1,50,000 வந்துடும். எஸ்டிமேட்டட் ஸ்கிராப் வேல்யூ வந்து 45 years அவங்க சொல்லியிருக்காங்க. அதோட லைஃப் வந்து 7 years வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போது ஏற்கனவே அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷனுக்கு ஃபார்முலா என்ன, ஒரிஜினல் காஸ்ட் ஆஃப் த அசெட் மைனஸ் எஸ்டிமேட்டட் ஸ்கிராப் வேல்யூ டிவைடட் பை எஸ்டிமேட்டட் யூஸ்ஃபுல் லைஃப் ஆஃப் த அசெட் இன் இயர்ஸ். ஓகேவா? இதை வந்து அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷனோட ஃபார்முலா. இப்போது ஒரிஜினல் காஸ்ட் எவ்வளோ வரும், 1,50,000. எப்படி 1,50,000 வந்துச்சுன்னா பாருங்கள், கீழே கொடுத்துருக்காங்க. காஸ்ட் ஆஃப் அசெட் பர்ச்சேஸ் ப்ரைஸ் எவ்வளோ 1,40,000. டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் ஒரு 1,000. இன்ஸ்டலேஷன் காஸ்ட் ஒரு 9,000. எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 1,50,000. இதுதான் ஒரிஜினல் காஸ்ட். மைனஸ் எஸ்டிமேட்டட் எவ்வளோ ஸ்கிராப் வேல்யூ வந்து 45,000. அப்போ 45,000 லெஸ் பண்ணிங்கன்னா 1,05,000 வரும். யூஸ்ஃபுல் லைஃப் ஆஃப் அசெட் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 7 years. டிவைடட் பை 7 போட்டிங்கன்னா 15,000 பெர் இயர் வந்துடும். இது அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன். நெக்ஸ்ட்டு ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷன் கண்டுபிடிக்க அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன் டிவைடட் பை ஒரிஜினல் காஸ்ட் இன்ட்டு 100. அப்போ அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன் எவ்வளவு 15,000 டிவைடட் பை ஒரிஜினல் காஸ்ட் வேல்யூ 1,50,000 இன்ட்டு 100 போட்டிங்கன்னா எல்லாத்தையும் ஜீரோலாம் கேன்சல் பண்ணிங்கன்னா 10% கிடைக்கும். ஓகேவா? இப்போ கால்குலேட் பண்ணிட்டோம். இதுக்கான எப்போதுமே இது மட்டும்தான் இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஃபார்முலா வச்சு கால்குலேட் பண்ணுற மாதிரி தான் நம்ம ஸ்ட்ரைட் லைன் மெத்தட் பார்க்கோம். இதில் என்ன கேட்டிருக்கேன்னா ஜேர்னல் என்ட்ரிஸும் கேட்டிருக்காங்க. அப்போ ஜேர்னல் என்ட்ரிஸ் எப்படி போடணும்னா ஃபஸ்ட்டு ஹெட்டிங் எழுதிங்க, டேட், பர்டிகுலர்ஸ், டெபிட், கிரெடிட் எழுதிங்க. ஃபஸ்ட்டு மெஷினரி என்ன பண்ணியிருக்கோம், வாங்கியிருக்கோம். அதுக்கான என்ட்ரி தான் ஃபஸ்ட்டு போடணும். எதை வாங்குகிறோமோ மெஷினரியோ பில்டிங்கோ எந்த அசெட்டை நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோமோ அதுக்கான என்ட்ரி போடணும். இப்போ 2016 January 1 அன்றைக்கி நம்ம வாங்கியிருக்கோம். டேட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2016 January 1 அன்றைக்கி வாங்கியிருக்கோம். இதுக்கு என்ன போடுவீங்க, ஒரு அசெட்டை பர்ச்சேஸ் பண்ணோம்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட் வராது. அந்த எந்த அசெட்டை நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோமோ அதை தான் போடுவோம். இப்போ இங்கே மெஷினரியை தான் வாங்கியிருக்கோம். மெஷினரி அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க். ஓகேவா? டு பேங்க் எவ்வளோ மெஷினரி பாட் ப்ராக்கெட்டில் நரேஷன் எழுதியிருக்கோம். எவ்வளோக்கு வாங்கியிருக்கோம், 1,40,000. ஒரிஜினல் வேல்யூ எவ்வளோக்கு வாங்கியிருக்கோமோ அது இந்த சார்ஜஸ் எல்லாம் சேர்க்காமல் எவ்வளோக்கு கொடுத்து வாங்கியிருக்கோமோ அதை மட்டும்தான் என்ட்ரு பண்ணுவோம். 1,40,000 1,40,000. நெக்ஸ்ட்டு அதே January 1 அன்றைக்கி என்ன பண்ணியிருக்கோம், டிரான்ஸ்போர்ட்டும் இன்ஸ்டலேஷன் சார்ஜஸ் அதுக்குண்டான சார்ஜஸ்க்குள்ளே என்ட்ரி போடுறோம். அதுவும் என்ன பண்ணுறோம், மெஷினரி அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க்கு.
அப்போது டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் இன்ஸ்டலேஷன் காஸ்ட் இன்கர்ட் ஆன் பர்ச்சேஸ் ஆஃப் மிஷினரி அப்படின்னு நரேஷன் எழுதிக்கிறோம். இப்போ இதில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா 9,000 வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜஸும் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜஸ் வந்து 1,000ம் இன்ஸ்டலேஷன் சார்ஜஸ் வந்து 9,000ம் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 10,000 அதுக்கான ஜேர்னல் என்ட்ரி தான் இது. ஓகேவா? இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அவங்க எந்த இயர் க்ளோஸ் பண்ண சொல்கிறாங்கன்னு பார்க்கணும். க்ளோஸ் பண்ண சொல்கிறது 31st December எவ்ரி இயரும் 31st December தான் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம பர்ச்சேஸ் பண்ணது January 1 க்ளோஸ் பண்ண சொல்கிறது December 31. அப்போ 1 இயருக்கு அந்த December 31 அன்றைக்கி தான் நம்ம க்ளோஸ் பண்ணுற என்ட்ரி போடணும். ஓகேவா? December 31 அன்றைக்கி தான் நம்ம டெப்ரிசியேஷனுக்குள்ளே என்ட்ரி போட போகிறோம். அப்போ டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு மெஷினரி அக்கௌண்ட் டெப்ரிசியேஷன் டெபிட் பண்ணி மெஷினரியை கிரெடிட் பண்ணணும். எவ்வளோ நமக்கு கிடச்சிருக்கு? ஒவ்வொரு இயருக்கும் 15,000 டெப்ரிஷியேட் ஆகுது. ஓகேவா? அந்த 15,000 தான் என்ட்ரு பண்ணணும். இப்போ டெப்ரிசியேஷன் ப்ரொவைடட் நரேஷன் எழுதிடுவேன். இந்த டெப்ரிசியேஷன் என்ன பண்ணுவீங்க? அதே டேட்டில் பிஎன்எல் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஓகேவா? அப்போ அதுக்கான என்ட்ரி December 31 அன்றைக்கி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டேட்டா டு டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட் டெப்ரிசியேஷன் ட்ரான்ஸ்ஃபர் டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் எவ்வளவு? 15,000. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 2 இயர்ஸ்க்கு வந்து அவங்க ஜேர்னல் என்ட்ரிஸ் போட சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஃபஸ்ட் இயர் இப்போ போட்டுட்டோம். இது 2016க்கு December 31 அன்றைக்கி நம்ம டெப்ரிசியேஷன் ஆனது போட்டோம். செகண்ட் இயருக்கும் என்ன பண்ணுறோம்? அதே இதுக்கு வந்து நம்ம வந்து மிஷினரி பாட் பண்ணதெல்லாம் நம்ம போட தேவையில்லை. ஏன்னா டெப்ரிசியேஷன் மட்டும்தான் போடுவோம். வருஷம் நமக்கு டெப்ரிசியேஷன் தான் ஆகும். அந்த 7 இயர்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க யூஸ்ஃபுல் லைஃபு. அப்போ அந்த 7 இயர்ஸ்க்கும் அவங்க ஜேர்னல் என்ட்ரிஸ் கேட்டாங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு இயர்லேயும் லாஸ்ட்டில் தான் என்ன பண்ணுவீங்க? ஜேர்னல் என்ட்ரிஸ் போடுவீங்க. டெப்ரிசியேஷனுக்குள்ளே ஜேர்னல் என்ட்ரிஸ் இப்போ 2017க்கு போட போகிறோம். December 31 அன்றைக்கி என்ன என்ட்ரி? டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு மெஷினரி அக்கௌண்ட். ஓகேவா? 15,000 தான். ஸ்ட்ரைட் லைன் மெத்தடை பொறுத்த வரைக்கும் பயம் தேவையில்ல. ஒவ்வொரு வருஷமும் அதே டெப்ரிசியேஷன் அமௌண்ட்டு தான் வரும். ஆனால் 15,000 அப்படியே போட்டுருவோம். அதை என்ன பண்ணுவோம்? பிஎன்எல் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். December 31 அன்றைக்கி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டேட்டா டு டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட் டெப்ரிசியேஷன் ட்ரான்ஸ்ஃபர் டு பிஎன்எல் அக்கௌண்ட் அதே 15,000 இது பண்ணிடும். ஓகேவா? ஆனால் அவங்க யூஸ்ஃபுல் லைஃப் 7 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் அவங்க ஜேர்னல் என்ட்ரிஸ் கேட்டது ஃபஸ்ட்டு 2 இயர்ஸ்க்கு தான் கேட்டிருக்காங்க. இப்போ 2016க்கும் 2017க்கு தான் போட போகிறோம். இப்போ ஜேர்னல் என்ட்ரிஸ் போடும்போது நல்லா புரிஞ்சுங்க. ஃபஸ்ட்டு மெஷினை வாங்கினது, அதுக்கப்புறம் சார்ஜஸ் என்ன பண்ணியிருக்கோம், இன்ஸ்டலேஷன் காஸ்ட்லாம் அதுக்கான என்ட்ரி போட்டு டெப்ரிசியேஷனை தான் போடுவோம். நெக்ஸ்ட் இயருக்கு வெறும் டெப்ரிசியேஷன் மட்டும்தான் போடணும். ஓகேவா? புரியும்னு நினைக்கிறேன். புரியுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.